ரவி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீதான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளை கொண்டு வந்திருக்கு. ஒரு பையனுக்கு மாமனார் மாமியார் இப்படிதான் அமையணும். நம்ம குடும்பத்துல உன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இப்படி அமைஞ்சிருக்கு. மத்ததுங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணு பூக்கடை, இன்னொன்னு சாக்கடை. மூடிட்டு இருக்கிறியா விஜயா? என்ன பேச்சதா? உண்மையை தானங்க சொல்றேன். என்ன உண்மையை சொல்றேன்? சம்பந்திங்கிற பேர்ல வாச்சதெல்லாம் பாருங்க. ஒருத்தியோட அப்பா தானா ட்ரெயின் மேல போய் மோதினாரா, இல்ல ட்ரெயின் தானா வந்து மோதிச்சான்னு தெரியல. இன்னொருத்தியோட அப்பா எப்ப போய் சேர்ந்தாருன்னே தெரியல. ஆண்டி நீங்க பேசாத. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உன் வாய் வச்சுட்டு சும்மா இரு. ஆண்டி நீங்க ரொம்ப ஃபன்னி. இல்ல சம்பந்தமே இல்லாம எதையோ கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இல்லம்மா, உன் அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னேன். ஆமா ரொம்ப நல்லவங்க தான். இவ்வளவு நாளா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டான நேரம் பார்த்து செக்க போட்டு ஒரு வலையை வீசிட்டு போயிருக்காங்க. இந்த வலையில என்னெல்லாம் மாட்ட போதோ. பாத்தீங்களா எப்படி பொறாமையில பேசுறான்னு? ஆமா, இருக்கதானே செய்யும். இவன் மாமியார் விட ஒண்ணு இல்லாததுங்க. அங்க இருந்து எதுவுமே வராது. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறான். பிச்சைக்கார குடும்பம் தானே. அத்தை, அங்க ஒண்ணு பிச்சைக்கார குடும்பம் எல்லாம் இல்ல. அங்க உழைச்சு சாப்பிடுறாங்க. எங்க வீட்டுல இருக்கிறத அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். எங்க வீடு சின்னதா இருந்தாலும் வரவங்களை சாப்பிட வச்சுதான் எங்க அப்பா அனுப்புவாரு. இவ்வளவு பெரிய வீடு இருக்கு. இங்க வந்து எத்தனை பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டிருக்கீங்க? ஆமா, இவ பெரிய வள்ளல் பரம்பரை. பாய்மோடு, உன் பேச்சு வர வர ரொம்ப அருவருப்பா போயிட்டு இருக்கு. என்ன வார்த்தை பேசுற நீ? நீடா சொன்ன மாதிரி வர்றவங்களுக்கு 4 பேருக்கு சோறு போடுறதா நல்ல வீடு. பணம் காசு மட்டும் இருக்கிறது நல்ல வீடு கிடையாது. இந்த மாதிரி பேசாதான 1000 தடவை உனக்கு சொல்லியாச்சு. முதல்ல எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க பழகு. அம்மா பேசல, இந்த செக் பேசுது. பேசட்டும். இது வெறும் பேப்பர் தானே தெரியற காலம் வரும். ஆண்டி, எங்க அம்மா எங்களுக்கு பணம் குடுக்கறாங்கன்னா நீங்க மத்த யாரையும் இப்படி தப்பா பேசாதீங்க. நான் இதையே ஒரு கடனா தான் வாங்கியிருக்கேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சம்பாரிச்சோட